நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னை விமான நிலையத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு கழித்த பிரத்யேக பேட்டியை பார்த்தோம். இந்த விவகாரத்தில் தன் மீது தன்னுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலேயே இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக சீமான் தெரிவித்திருக்கிறார். தற்போது வடபழனியில் உள்ள நட்சத்திர விடுதியில் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தக்கூடிய சீமான் 8 மணிக்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். தற்போது 8 மணிக்கு சீமான் ஆஜராக இருப்பதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? அவர் நேரடியாக இல்லத்திற்கு செல்வதாகத்தான் முதலில் இருந்தது. ஆனால் அவ்வளவு தூரம் சென்றுவிட்டு நீலாங்கரை சென்றுவிட்டு மறுபடியும் வளசரவாக்கம் வர வேண்டும் என்றால் சுமாராக ஒரு 1.5 மணி நேரமாகும். கடும் போக்குவரத்து நெரிசல் இருக்கும். தற்போது வடபழனியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிற்கு அவரது ஆதரவாளர்கள் வந்திருக்கிறத ஒளிப்பதிவாளர் நிர்மல் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சீமானும் ஏறக்குறைய வடபழனி சிக்னல் அருகே வந்துவிட்டார். சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது இங்கே நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வழக்கறிஞர்கள் மட்டும் இல்லாமல் அவரது கட்சி நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன், இடபவனம் கார்த்தி, அதே போல இயக்குனர் களஞ்சியம் ஆகியோர் எல்லாம் இங்கே வந்திருக்கிறத நம்ம காட்சிகளாக பார்க்க முடியுது. அவங்க சற்று நேரத்தில் சீமான் வந்த பிறகு அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும், அங்கே ஆஜராகும் பொழுது என்னென்னலாம் சொல்ல வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் பேச இருக்கிறாரு. நம்ம பார்க்கக்கூடிய காட்சி சீமான் ஒரு இதில் நம்மளோட நேரலையும் மற்றொரு இடத்துல அவங்க நிர்வாகிகள் ஆலோசனையும் நடைபெற்று வருது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக பார்த்தோன்னா சீமான் அவர்களும் வடபழனியை நெருங்கிவிட்டார். அடுத்த சில நிமிடங்களில் அவர் இங்கே வந்து விடுவார். வந்த பிறகாக கட்சி நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் ஆகியோருடன் ஆலோசனை மேற்கொண்டு இந்த ஆலோசனையில் என்ன மாதிரியான செயல் திட்டங்களை செய்ய வேண்டும், அங்கே காவல் நிலையத்தில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகும் பொழுது என்ன செய்ய வேண்டும் ஆகியவையெல்லாம் பேச இருக்கிறாங்க. இதுதான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. அவர் வரக்கூடிய காவல் நிலையத்தில் அதிக பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அவர் இந்த ஹோட்டலில் தான் வந்து பேச போறாருன்றது ஊடகங்களுக்கு மட்டும், ஒரு சில ஊடகங்களுக்கு மட்டும் தான் தெரியும். மற்றபடி காவல்துறைக்கு தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. அடுத்த சில நிமிடங்களில் தற்போது பார்த்துட்டு இருக்கோம், காவல்துறையும் அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக வந்திருக்கிறாங்க. அவருக்கு தொடர் பாதுகாப்பானது காவல்துறை சார்பாக கொடுக்குறாங்க. சீமானும் தற்போது இந்த ஹோட்டலுக்கு வரக்கூடிய காட்சியாக நம்ம பார்க்குறோம். சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர் நேரடியாக இந்த நட்சத்திர ஹோட்டலில் வந்து விசாரணை மேற்கொள்ள போகிறார். அவரை பின்தொடர்ந்தே காவலர்களும் வந்துட்டு இருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம். காட்சிகளை ஒளிப்பதிவாளர் நிர்மல் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அடுத்த சில நிமிடங்களில், சில வினாடிகளில் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த வடபழனி பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் சீமான் கலந்துரையாடி அடுத்த கட்டமாக காவல் நிலையத்திற்கு ஒரு 7:20 மணிக்கு இங்கிருந்து புறப்பட்டு 8 மணி அளவில் அங்கே ஆஜராவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது இன்னும் சில நிமிடங்களில் சீமான் இந்த ஹோட்டலுக்கு வர இருக்கிறார்.